இன்றைக்கு பல பேர் நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு சொல்கிறாங்க, ஏன் டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அமைச்சிட்டாங்களே, என்னையா தவறு? அவர் எங்கள் கட்சியில் இருந்தார், சில கருத்து வேறுபாடு பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இப்போது நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், தேர்தலில் சந்திப்போம். அவரும் அதிமுகவில் இருந்தார், இப்போது மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும். இன்றைக்கு தீய சக்தி திமுகவை வீழ்த்தி அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஊழலற்ற அரசாங்கம், மக்களது ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற எண்ணமுடைய கட்சியெல்லாம், ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பொறுக்க முடியல, எரிச்சலில் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தர். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன? கூட்டணி அமைக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி, பிஜேபியோட அமைக்க மாட்டார், டிடிவி அவர்களோட அமைக்க மாட்டாங்க, பிஎம்கோட அமைக்க மாட்டாங்கண்ணா, எல்லா கூட்டணியும் அமைஞ்சிட்டது. அதனால் இப்படி பேசுகிறார். இன்றைக்கு கூட வைகோ பேசியிருக்கார், எடப்பாடி என்னை பற்றி பேசியிருக்காரு. திரு வைகோ அவர்களே, உங்களுடைய வயது முதிர்ந்தவர், உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்கா, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே பத்திரிகையில் ஊடகத்தில் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல. நீங்கள் பேசாத பேச்சா திமுக பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் திரு ஸ்டாலினை பற்றியும் என்னென்னலாம் திட்டுனீங்க, எல்லாமே எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. அவ்வளோ மோசமாக பேசிட்டு அங்கே போய் கொத்தடிமையாக இருக்கிறீங்க. இன்னொன்றும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனால் வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனால் வைகோ கட்சின்னு சொல்கிறார். அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க, அது நிரந்தர பேர். டெம்பரவரியாக பேர் வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி. ஏங்க, இவர் கட்சியால் இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்தில் போய் நிற்க வச்சா அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? அதுவும் எந்த கட்சியில் போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை இருக்க வேணும். இந்த வைகோ அவருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு திமுக சின்னத்தில்னா திமுக உறுப்பினர் அட்டை பெற்றிருந்தால் தான் அது செல்லும். இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்கிறீங்களே. உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் எப்படியெல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும். நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். இதெல்லாம் வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க. பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம். இன்றைக்கு பேசுகிறார் ஸ்டாலின், இன்றைக்கு ஊழல் நிறைந்த கட்சி, வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாயிருமா? பாரதிய ஜனதா வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாயிரும். ஏன்? உண்மையான இருக்கிற வாஷிங் மிஷினில் திமுக காரன் கொள்ளை அடிச்சலில் போட்டால் தான் சுத்தமாகும். அதுக்கு நல்ல வாஷிங் மிஷினாக இருக்கும், நல்ல வாஷிங் மிஷினே நிறுத்திடும். அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது? கொஞ்சம் ஊழலாக செஞ்சீங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அரிசி பேரூரல், சர்க்கரை பேரூரல், அதுபோல் கோதுமை பேரூரல், பூச்சி மருந்து தெளித்தல் ஊழல், வீரான ஊழல். நீங்கள் சர்க்கரை ஊழலில் அதில் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க திரு கருணாநிதி. அந்த சர்க்கரை மூட்டையில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டு தான், எறும்பு சாப்பிட்டுட்டுது. அத்தனை மூட்டை சர்க்கரையும் எறும்பு சாப்பிட்டுட்டுது. பிறகு அந்த சர்க்கரை மூட்டையில் இருக்கின்ற சாக்கு பை, கோணி பை இருக்குல்ல, அது கரையாக அரிச்சிட்டுது. எந்த அளவுக்கு நவீன முறையில் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று சர்க்காரிய கமிஷனே குறிப்பிட்டு விட்டது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது, இதுவரை எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது கிடையாது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக ஊழலில் ஊற்றுக்கான். அதனால தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற போது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு மின் கட்டணம் 62% உயர்ந்துடுது. ஆண்டுக்கு 6% உயர்த்துறாங்க. அதிமுக ஆட்சியில் 2000 மின் கட்டணம் கட்டினீங்களா, இப்போ 4500 மின் கட்டணம் கட்டணும். அதே போல் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. சென்னை மாநகராட்சியில் கடைக்கு 150% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து கடந்த ஆண்டு அறிவித்தாங்க. இந்த ஆண்டு 6% உயர்த்தி 106% வசூல் பண்ணுறாங்க. குடிநீர் கட்டணம் உயர்ந்து குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம்
திமுக அரசாங்கம் குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. அதோட இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் நீங்கள் வீடு கட்டணும்னா அதுக்கு வெள்ளை கட்டணம் செலுத்த வேண்டும். மாநகராட்சியில் 1000 சதுரடி வீடு கட்டணும்னா அதிமுக ஆட்சியில் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட 37,500 கட்டினா போதும். இன்னைக்கு திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் தனி 20,000, தனி கட்டணம் 88,000, 1,08,000 ரூபா இன்னைக்கு கட்டினா தான் அந்த கட்டணத்திற்கு அனுமதி கிடைக்கும். வீடு கட்டலாம் சரி, கடை கட்டலாம் சரி. எவ்வளோ உயர்த்திருக்காங்க என்று பாருங்க. ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு, ஒரு பக்கம் வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. இன்றைக்கு இந்த அப்ரூவ் பண்ணுவதற்கு கட்டணமும் அதிகம். அதோட பத்திரப்பதிவு 32% ஊற்றிட்டாங்க, 33% உயர்த்தப்பட்டது. விலைவாசி உயர்வு மின்னி முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு, செலவு அதிகரித்து விட்டது, மக்கள் படிக்கின்ற திண்டாட்டம். அதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சரிசி 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்றது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய்க்கு விற்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்கிது, 75 ரூபாய்க்கு விற்கிது. 45 ரூபாய்க்கு விற்றது அதிமுக ஆட்சியில் பொன்னி புழுங்கல் அரிசி 50 ரூபாய்க்கு விற்றது 1 கிலோ. திமுக ஆட்சியில் 1 கிலோ பொன்னி புழுங்கல் அரிசி 75 ரூபாய்க்கு விற்கிது. 1 கிலோ 25 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விற்றது. இப்பொழுது 1 கிலோ திமுக ஆட்சியில் 55 ரூபாய்க்கு விற்கிது. கடலெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுது. இப்போ திமுக ஆட்சியில் 200 ரூபாய்க்கு விற்கிதுங்க. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 500 ரூபா 1 கிலோ. துவரப்பருப்பு 1 கிலோ 74 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 120 ரூபாய்க்கு விற்கிது. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி, இப்பொழுது 120 ரூபாய்க்கு திமுக ஆட்சியில் விற்கிது. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40லிருந்து 50% இன்னைக்கு இந்த உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்து போச்சு. ஆக தமிழகத்திலே மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல் ஒரு மோசமானது திமுக ஆட்சியில் நடந்திருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிப்பாங்க, நகையை கொள்ளையடிப்பாங்க. ஆனால் உடலில் இருக்கிற உறுப்பை கொள்ளையடிக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கி திமுக கட்சிக்காரர் நடத்துகிற ஏதாவது மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தா நீங்கள் போய் ஸ்கேன் பார்த்துக்குங்க. ஸ்கேனில் பார்த்துக்க நம்ம உடலில் உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அண்மையில் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் இந்த திமுக அரசாங்கமே அங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செய்கிறாங்க. அந்த கமிட்டியில் கிட்னி முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா அது எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ என்ற காலத்தில் நடவடிக்கை எடுக்கலை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. உறுப்பை திருடி விற்கின்ற ஆட்சியில் இந்த ஆட்சி தான். உடல் இருக்கிற உறுப்பை கூட விட்டு வைக்கல. வறுமையின் காரணமாக ஏழைகளை பணத்தாசை காட்டி அவர்கள் உடலில் இருக்கிற உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரு காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. விரைவாக தேர்தல் வர இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக போட்டியிட்டால் அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை